அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் போன வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழ் தியானிக்கிறோம். உண்மையான சீசத்துவத்தினுடைய கிரயம், விலை எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த உண்மையான இயேசுவை ஒருவன் பின்பற்ற வேண்டுமானால் ஆண்டவர் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல், எந்த ஒரு நெகோசியேஷன் பண்ணாமல், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை, ஒரு வலியுறுத்துகின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போதே இது என்ன இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்கிற இதை ரொம்ப கடினமாக ஆண்டவர் சொல்கிற மாதிரி நினைக்கலாம். இதை ஆண்டவர் தன்னை நேசிக்காத மக்களுக்கு சொல்லவில்லை, தன்னை பின்பற்றாத மக்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 23லிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிக்கலாம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் வருகிறார்கள். திரளான கூட்டம் அவருக்கு பின்னாலே வருகிறதை அவர் கண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். நிறைய பேர் வருகிறார்கள், ஆனால் எல்லாரும் வருகிறவர்கள் எல்லாரும் உண்மையாக அவரை சேவிக்கிறவர்களாக வரலை. அதை தான் ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். அப்போ ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் சொல்லிவிட்டு 25ஆம் வசனம், பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து என்று வாசிக்கிறோம். அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து, அப்போ தான் இதை சொல்கிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லுகிறார். இவ்வளோ பேர் வராங்க, ஆனால் வருக எல்லாருமே உண்மையாக வராங்களா? இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள் இருக்கிறார்கள். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை இதை கூர்ந்து கவனியுங்கள். கிறிஸ்தவம் என்கிற பேரில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவம் என்கிற ஒரு போர்வையில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவங்க எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்களா? உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும், ஆண்டவருக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அதற்கான விலையை செலுத்த வேண்டும். அதற்கான விலை என்ன? மிகவும் காஸ்ட்லி. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நீ என் பின்னாடி வரணும்னு சொன்னால் முன்னாடியே உட்காந்து என்ன பண்ணு, கணக்கு பார்த்துக்க, இதை நீ செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அப்படி அவர் உதாரணம் சொல்கிறார். யாதொருவன் ஒரு கோபுரத்தை கட்ட அவன் தீர்மானித்து அவன் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதற்கான செல்லும் செலவை அவன் கணக்கு பார்க்க கடவன். ஏன்னா அவன் கட்ட ஆரம்பித்து அதை முடிக்க நிர்வாகம் இல்லாவிட்டால் எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷன் இதை கட்ட ஆரம்பித்தான் பாதியிலே நிறுத்திட்டான் பாருன்னு அவனுக்கு குறித்து பரியாசம் பண்ணுவார்களே. அது மாதிரி தான் நீ என் பின்னாடி வரணும்னு சொன்னால் சாதாரணமாக நீ வந்துட முடியாது. என் பின்னாடி வரணும்னா அதற்கு தேவை ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், தியாகம் தேவை. என்னை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் பரவாயில்ல, இதெல்லாம் கூட இருந்துக்கிட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் உலகத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எப்படி வேணால் வாழி என் பின்னாடி வந்துருன்ற கொள்கை தான் இன்றைக்கி நிறைய இறை நம்பிக்கை இருக்கிற அநேக இறை நம்பிக்கையாளர்கள் அல்லது மற்ற கடவுள்களை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எல்லாம் பண்ணிக்க, நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு, ஆனால் என்னையும் பண்ணிக்க, ஏன் பின்னாடியும் வான்னு சொல்கிற மாதிரி இயேசு சொல்லலை. ரொம்ப கஷ்டமான ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். யாதொருவன் என்னிடத்தில் வந்து, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் தன்னுடைய ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இதை ஏதோ மறைவாக சொல்லலை, ஏதோ ஒரு மூலையில் சொல்லலை. எவ்வளோ பேர் அவருக்கு பின்னாடி வராங்க, திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அப்படி திரளான ஜனங்கள் வரும்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் எப்படி பின்பற்றணும், உண்மையாக என்னை பின்பற்றணும். அவன் இரு மனம் உள்ளவனாக பின்பற்ற முடியாது. என்ன உலகத்துக்கும் எனக்கும், உலகத்தையும் நேசித்து கொண்டு என்னையும் நேசிக்க முடியாது. அப்போது அவன் என்ன பண்ணணும், உலகத்துக்கையும் நேசித்து என்ன நேசிக்கக்கூடாது, என்னை மட்டும்தான் அவன் நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதனுடைய பொருள், அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து
எப்படிப்பட்டவர் என்பதை ஒருவன் உண்மையாக உணர்ந்த பிற்பாடு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட, லீகலாக இருக்கிற சட்டப்பூர்வமாக இருக்கிற எல்லாவற்றை விட, இப்போ சட்டப்பூர்வமாக நம்ம யாரை அதிகமாக நேசிப்போம்? தாய், தகப்பன், பிள்ளைகள், கூட பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், இவங்க கிட்ட தான் உண்மையான பாசத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? வைப்போம். அதே மாதிரி அதை விட ரொம்ப அதிகமாக எதை நம்ம நேசிப்போம்? நம்முடைய ஜீவனை நம்ம நேசிப்போம். அப்போது அதனால தான் ஆண்டவர் கூட என்ன சொன்னார்? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? இவங்களெல்லாம் நீ வெறுத்து விட்டால்தான் என் பின்னாடி நீ வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர்னு சொன்னால், அவங்களெல்லாம் வெறுத்துடணும், அவங்களெல்லாம் விட்டுறணும் அப்படி எண்ணத்தில் அவர் சொல்லலை. இவர்களை விட அதிகமாக என்னை நீ நேசிக்காவிட்டால் எனக்கு நீ சீசனாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் தாய் இருக்கட்டும், தகப்பன் இருக்கட்டும், சகோதரர்கள் இருக்கட்டும், சகோதரிகள் இருக்கட்டும், பிள்ளைகள் இருக்கட்டும், உலகத்தில் பெரிய பெரிய பட்டம், பதவி, இந்த உலகத்தில் உடைய மேன்மைகள், ஏன் இந்த ஜீவன் கூட இருக்கட்டும், இதை அவரோடு நான் கம்பேர் பண்ணும்போது இதையெல்லாம் எனக்கு தந்தவர் தான் எனக்கு பெரியவரை ஒழிய தரப்பட்ட எதுவும் எனக்கு பெரிதல்ல என்கிற ஒரு கணக்கு போட்டு நான் என்ன பண்ணணும்? கொடுத்தவரை தான் பின்பற்றணும். எனக்கு ஜீவனை தந்தவர், எனக்கு நல்ல தாயும் தகப்பனையும் அவர் தந்தார், எனக்கு நல்ல சகோதர சகோதரிகளை எனக்கு தந்தார். அப்போ தந்தவர், இந்த உலகத்தில் எனக்கு எல்லா நன்மைகளையும் தந்தவர் தான் எனக்கு முக்கியமே விட அவரைத்தான் நான் அதிகமாக நேசிக்கணும். அவங்கள என்னதான் நீ நேசிக்கணும், அவங்களால நேசிக்க கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் போன வாரத்தில் சொன்னேன். திருமணம் ஆகும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் வெவ்வேறு நிலையில் இருந்து அவர்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது தேவனுடைய உடன்படிக்கையின் கீழ் வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது நிமித்தம் புருஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது கல்யாணம் ஆன உடனே தாயும் தகப்பனும் விட்டுணுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. அவர்களை விட அதிகமாய் மனைவியை தான் நேசிக்க வேண்டும். கணவன் மனைவி கணவனை தான் நேசிக்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் அதிகமாக நேசிக்கணும். இதுக்கு இடையில, இந்த உறவுக்கு இடையில இவங்க வந்துடக்கூடாது அப்படி என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கள நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க ஒரு அளவு தான் நேசிக்கணும். ஆனால் யாரும் அதிகமாக நேசிக்கணும்? இவைகள் எல்லாம் எனக்கு தந்தவரை தான் நான் அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்போ அதனுடைய விலை எப்படிப்பட்டது? உண்மையாய் அவரை நேசிக்க வேண்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் சீசத்துவத்தினுடைய உன்னதமான ஒரு விலை. நிலைமை என்ன? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை பொதுவாக சொல்லிட்டார். இது ஆண்டவர் பிளைன் ட்ரூத். இதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மறைமுகமாக எங்கேயோ கூட்டு போயிட்டு யாருக்கிட்ட சொல்லலை, பப்ளிக்லே சொல்றாரு. யாதொருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் உண்மையான இருதயத்தோடு தான் என்னை பின்பற்ற முடியும். அவன் ரெண்டு மனசோடு என்ன பண்ண முடியாது? என்னை பின்பற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கும் எனக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நீ இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது ஏதோ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வாய்மொழியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்துட்டேன், ஏதோ ஒரு சர்ச்சில் நம்பரு, அப்படி இல்லைங்க. ஒரு தியாக உணர்வோடு இதயபூர்வமாக மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு, இதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவர் மேலே நம்ம காண்பிக்கிற அன்பு எப்படிப்பட்டது? எல்லாத்தையும் நேசித்து கொண்டு அவரை நான் அவரையே நான் நேசிக்க முடியாது, எல்லாத்துக்கும் மேலே அவர் வைக்கணும். ஏன்னா அவர் 1000-10,000ங்களில் சிறந்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவரை விட உத்தமர், மேன்மை மிக்கவர், அவர் பரிசுத்தர். அவரே எனக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் காரணர். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் யாரு? காரணர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் இதை எல்லாவற்றை விட அவர் தான் எனக்கு என்னது? மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி விட்டார். ரொம்ப என்ன சொன்னார்? அவங்கள நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்கள நேசிக்கலாம், ஆனால் என்னை விட அதிகமாக அவர்களை நேசிக்கக்கூடாது. உங்களுடைய முழு அன்பு என்ன தான் அதிகமாக நேசிக்கணும். என் வழியாகத்தான் அந்த அன்பு என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு போகணும். த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மூலமாகத்தான். எனக்கு யார் முதல்ல? கிறிஸ்து, பிறகுதான் எல்லாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் மனைவி பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மை, என் உயிர் கூட என்னது? இரண்டாவது தான். எனக்கு முதலாவது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே எனக்கு மிக மிக முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ஒரு முழு இருதயம்,
ஒரு முழுமையான ஒரு இருதயம். அப்போது ஆண்டவர் வந்து இதை நல்லா புரிந்துக்கணும். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் வந்து எல்லாரையும் அவரை தான் நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்க கூட அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை விட அவங்கள நேசிக்கலாம், அது வந்து செகண்டரி. ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். முதல் அன்பு அவருக்கு தான், முழுமையான அன்பு அவருக்கு தான். அவர் மூலம் வைக்கிற அன்பின் மூலம் தான் மற்றவங்களை நான் நேசிப்பேன். என்னுடைய அன்பு அவர் வழியாக தான் உலகத்துக்கு போகணும். அவர் வழியாக வராமல் அது சுயமாய் என்னிடத்துலேருந்து நேராய் போகுமானால் அந்த அன்பு ஒரு ஆசீர்வாதமான அல்லது ஒரு ஆரோக்கியமான அன்பாக என்ன பண்ணாது, இருக்காது. அப்போது கிறிஸ்துவுக்குள் நான் என்ன பண்ணப்படுறேன்? கிறிஸ்துவை தான் முதல்ல கருதுகிறேன். கிறிஸ்துவின் மூலமாக எல்லோரையும் நான் நேசிக்கிறேன். கிறிஸ்து அதுதான் சொல்லியிருக்கிறார். நீ உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பாக இருப்பாங்கன்னு சொன்னவர் அவங்கள வெறுத்துடுன்னு சொல்கிறதுக்காக அதை சொல்லலை. எதுக்காக சொல்கிறாரு? உண்மையாக நீ என்னை பின்பற்றணும்னா முழு இருதயத்தோடு தான் என்ன பண்ணணும், நேசிக்க வேண்டும். அப்படி என்பதை ஆண்டவர் அங்கே விளக்குகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சரி, ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார்? இதை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இது உயர்ந்த இடத்துலன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சட்டப்பூர்வமாக யாரையெல்லாம் நம்ம நேசிக்கணும் அப்படி என்கிற ஒரு வரைமுறை இந்த உலகத்தில் இருக்கிறதோ, யாதொரு இடத்தில் வந்து அவன் தாயையும் தகப்பனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்ற அந்த ஒரு உன்னத ஒரு காரியத்தை ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், ஏன்னா சில நேரங்களில் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய அன்புக்கு போட்டியாக வரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய அன்புக்கு அது போட்டி போடும். என்னை விட உனக்கு நான் ஆண்டவர் முக்கியமானு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆண்டவரை அறியாத குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வருகிறீர்கள். இயேசுவை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனால் இயேசப்பா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதங்களை செய்கிறார், ஒரு அதிசயத்தை செய்கிறார். நீங்கள் அவர் தான் உண்மையான தேவன் என்பதை உணர்வு பூர்வமாக அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளுகிறீர்கள். அறிந்து கொண்ட பிற்பாடு நீங்கள் அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, உனக்கு நான் வேணுமா இயேசு வேணுமான்னு சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். உனக்கு யார் முக்கியம்? நான் வேணுமா உனக்கு இயேசு வேணுமா? இப்படி தான் வந்து சாது சுந்தர் சிங்கை கேட்டாங்க. சாது சுந்தர் சிங் இயேசுவை அறியாத ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர். இயேசுவை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் வேதத்தை வெறுத்தார். ஆனால் இயேசுவை அவர் முகமுகமாய் தரிசிக்கிற அவர் ஒரு அனுபவம் கிடைத்தது. இயேசுவை அவர் அறிந்து கொண்டார். இயேசுவை தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர் இயேசுவை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்து இயேசுனுடைய பிள்ளையாக மாறின பிறகு அவங்களுடைய சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. நம்மளுடைய ஜாதி என்ன, நம்ம எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, நீ போய் இந்த கிறிஸ்தவங்க இது வந்து ஏழை மக்கள் வணங்குகிற கடவுள், நீ சாதாரண கடவுளை தொழுது கொள்றியே, அவர் சாதாரணமானவர் அப்படின்னு அவருக்கு மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இயேசு எப்படிப்பட்டவர் என்ன. இயேசு எப்படிப்பட்டவர்னு அவங்க தெரிஞ்சா அவங்க அந்த வார்த்தையை சொல்லப்படி சொல்லும்போது அப்போது அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு நிறைய விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் காண்பிக்கிறார். இதெல்லாம் உனக்கு தான் வச்சுருக்கிறேன், நீ வந்து என்னுடைய மகளையும் திருமணம் உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன், ஆனால் நீ இயேசுவை என்ன பண்ணணும் விட்டுட்டு நம்ம மதத்துக்கு திரும்பி வரணும்னு சொல்லும்போது அவர் வந்து சாது சுந்தர் சிங் சொன்னார், இவைகள் எல்லாவற்றை விட மிகவும் விலையேறப்பட்டவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. நான் அவரை விட்டுற முடியாது. இவைகளெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் நித்தியமாய் என்னோடு கூட இருக்கிறவர், அவர் என்றென்றுமே என்னை நடத்துகிறவர், அவர் என்னுடைய ரட்சகர், என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி இயேசுவை பின்பற்றினார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் ஆண்டு சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட அதிகமாய் நீ என்னை நேசிப்பாயா, அதிகமாய் நீ என்னை நேசிப்பாயானால் அப்படி நேசிக்கிற நேசம்தான் உண்மையான அன்பு. எதுக்காகவும் அவரை வந்து என்ன பண்ண முடியாது, விட்டுவிட முடியாது. அப்போ சட்டப்பூர்வமாய் சில நேரங்களிலே இந்த உறவுகள் நம்ம ஆண்டவர் மேலே இல்லை, அன்புக்காக போட்டியிடும். அப்படி போட்டின்னு வரும்பொழுது நாம தான் தீர்மானம் எடுக்கணும். ஒரு மனதோடு நாம் எதை விடணும், எதை பிடித்து கொள்ளணும்னு நமக்கு தெரியணும். எதை நான் விடணும்? இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்கு எதிராக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அன்பு வந்தாலும் அந்த அன்பு
மாயையானது, அந்த அன்பு நிலைவரமற்றது, அந்த அன்பு போலியானது. ஆனால் இயேசுனுடைய அன்போ விலையேறப்பட்டது, மாறாதது. அது ஒருபோதும் என்ன பண்ணாது, அது நம்மளை கைவிடாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசுவின் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அநேக அவருடைய சீசர்கள் தங்களுடைய மேன்மைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, தங்களுடைய எல்லா உயர்வுகளையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுவின் பின்னால் வந்தாங்க, உயிரையே கொடுத்தாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, தனக்கு உண்டான யாவற்றையாவது, தன்னுடைய சொந்த ஜீவனையாவது வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தங்களுடைய நம்முடைய ஜீவனை விட மேன்மை மிக்கவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய உயிரை விட அவர் மேன்மையானவர். ஆகவேதான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற வர விரும்பினா அதனுடைய விலை எப்படிப்பட்டது, ரொம்ப விலை உயர்ந்தது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியின் உடன்படிக்கை மீதான இந்த விசுவாசம். லேவியின் உடன்படிக்கை என்பது என்னன்னா, குடும்ப உறவுகளை கடந்து அது தேவன் மேல் உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட கடந்து தேவன் மேல் வைக்கக்கூடிய ஒரு உறுதியான அன்பு. எந்த அன்பு? இயேசுவின் மீது வைக்கப்படும் லேவியின் உடன்படிக்கையினுடைய அன்பு. அதான் லேவியருக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உனக்கு எந்த சுதந்திரமும் வேணாம், எல்லாம் இருக்கட்டும், உனக்கு நிறைய கொடுப்பாங்க, பட் அதை தூக்கி அதை பெருசாக எடுத்தாத, அதில் நான் உனக்கு சுதந்திரம், நானே உனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, லேவியின் உடன்படிக்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால், உபாகமம் 33 9ஆம் வசனம், தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாது இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அந்த பொறுப்பு ஆண்டவர் யாரு கொடுக்கிறார் பாருங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் மேல நீங்க உலகத்தை நேசித்துக் கொண்டு ஆண்டவரை நேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அது ஆண்டவர் கொடுத்தது. ஆனா கொடுக்கப்பட்டவைகள் மீதல்ல, கொடுத்தவர் மீதே என்னுடைய அன்பை நான் வைக்க வேண்டும். எல்லாம் எனக்கு அவர் தான் கொடுத்தாரு, நான் அவரை தான் நேசிக்கணும் மொழிய. கொடுக்கப்பட்ட பொருளுக்காக கொடுத்தவரை நாம் மறப்பது அது பெரிய துரோகம். அதை விட நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை. இன்னைக்கு இந்த 2026 என் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார்னால் அவருடைய தயவு. போன வருஷம் வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இந்த வருஷம் இல்லை, ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் ஜீவனை தந்திருக்கிறார். இன்னும் நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார். ஆகவே கொடுக்கப்பட்டவைகள் அல்ல, கொடுத்தவரே நமக்கு முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கொடுக்கப்பட்டவைகளை விட கொடுத்தவரையே நான் என்ன பண்ணுவேன், சார்ந்து அவருக்காகவே நான் என்ன பண்ணுவேன், வாழ்வேன். அவரே என்னுடைய ஆண்டவர், அவரே என்னுடைய இரட்சகர். இதான் லேவியினுடைய உடன்படிக்கை. எப்படிப்பட்டதுன்னா, உறவுகளை கடந்து, இந்த உறவுகள், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், இவைகளெல்லாம் கடந்து என்னுடைய விசுவாசத்தை நான் யார் மேல வைக்கிறேன்? ஆண்டவர் மீது வைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு டச் ஸ்கூல் மாஸ்டர் அவரை கேட்குறாங்க. அவரை கேட்கும்போது அவங்க பேட்டி எடுக்கிறவங்களுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நீங்கள் அதிகமாக நேசிப்பது யார் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறீங்களா, உங்களுடைய எதெல்லாம் நேசிக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் அவர்களோடு வாழ்வதற்காக நான் இந்த உலகத்தில் எதை வேணா கொடுப்பேன். என் குடும்ப உறவோடு வாழ்வதற்கு நான் உலகத்தில் எதை வென்றாலும் கொடுத்து விடுவேன். அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆனால் என் ஆத்துமா என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவைகள் எல்லாவற்றை விட, எனக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றை விட நான் அவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் கொடுப்பேன் அப்படின்னு பதில் அளித்தார். இந்த உலகத்தில் எனக்கு குடும்பம், எனக்கு வேண்டியவங்க, நல்லவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து என்று வரும்போது அவர்களை விட நான் அதிகமாய் கிறிஸ்துவோடு தான் இருப்பேன், கிறிஸ்துவை தான் நேசிப்பேன்.
இப்போ ஒரு சவால் வருகிறது. நான்லாம் உனக்கு இயேசு வேணுமா நாங்கள் வேணுமான்னு கேட்டாங்கன்னா, உங்கள் நண்பர்களோ அல்லது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரோ ரொம்ப லீகலாக நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களோ உங்களை கேட்டாங்கன்னா, நாம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படி என்பதற்காக, நீ உண்மையாக இயேசுவை நேசிப்பாயானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நான் உண்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி என்கிற ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தாதான் அவருடைய சீசர்களாய் நாம் இருக்க முடியும். யாதொருவன் இடத்துல வந்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய தகப்பனையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏன் தன்னுடைய ஜீவனையும் அவன் வெறுக்காவிட்டால், என்ன ஒரு கடும் காரியம் பாருங்க, என்ன ஒரு சவாலோடு சொல்றார் பாருங்க, என்ன ஒரு உறுதியோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அதை ஒரு ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஏன் என் பின்னாடி வரணும்னா நீ இப்படி தான் இருக்கணும், அவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்களெல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் நான் தான் உனக்கு தந்தேன். ஆனால் இனி என்னை உண்மையாக நேசிக்கிறேன்னா உன்னுடைய அன்பினுடைய தரம் எப்படி இருக்கணும், உன்னுடைய அன்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவரே இதெல்லாத்தை விட இவைகள் எல்லாவற்றை விட உண்மையே நான் அதிகமாக நேசிப்பேன். ஒரு முறை ஆண்டவர் பேதுரு மீன் பிடிக்கிறான், ஒன்றுமே கிடைக்கல, அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. சொல்லிட்டு போனார், நீங்களாம் என்னுடைய சீசர்கள், நீங்கள் போய் நான் சொன்ன வேலையை செய்யுங்கன்னா. இவங்க மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டெல்லாம் அவங்க பாடுபட்டு ஒன்றுமே பிடிக்கலை. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இங்கிருந்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கன்றார். போடுறாங்க, போட்டால் திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. அவங்க அதையெல்லாம் கரையில் கொண்டு வந்துட்டாங்க. பெரிய மீன்கள், பெரிய பிஸ்னஸ், அன்னைக்கு பெரிய பணம் கிடச்சிருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆண்டவர் பார்த்து பேதுருவை கேட்டார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே பேதுரு சொன்னான், ஆமாம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொன்னான். மறுபடியும் ஆண்டவர் கேட்கும்போது, இவைகள் எல்லாவற்றை விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் எதுக்கு தேடுறாங்கன்னா, எதனா கொடுப்பாரா, நமக்கு எதனா நன்மை கிடைக்குமா, நமக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, நமக்கு ஒரு உதவி கிடைக்காதான்னு தான் தேடுறாங்களே ஒழிய உண்மையாக அவரை தேடுறவங்க கிடையாது. உண்மையாக நம்ம தேடணும்னா இந்த உலகத்தில் அவர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், சில நேரங்களில் செய்யாமல் கூட விட்டுருவார், நோ ப்ராப்ளம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேளை அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பையோ விசுவாசத்தையோ விட்டுவிட மாட்டோம். இதான் உண்மையான அன்பு. அநேக நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம்னா உடனே உள்ளத்துக்குள்ளே கசந்து கொள்ளுகிறோம். அது உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான சீசன் என்பது என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவரை உண்மையாய் பின்பற்றுவது தான் உண்மையான சீசனுடைய நிலை. உண்மையான சீசனுடைய நிலை அதுதான். அப்போது ஆண்டவர் இந்த உண்மையான சீசனுக்கான ஒரு தனித்துவமான காரியத்தை அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், உண்மையான சீசனுக்கான காரியம் என்ன? என்னுடைய சீசனாய் இருக்க முடியாது. யாதொரு இடத்தில் தன் தாயும் தகப்பனையும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஏன் தன்னுடைய ஜீவனையும் வெறுத்து விட்டால் தீர்ப்பு சொல்றார். வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, நீ எப்படி வேணா இருந்துக்க, என் பின்னாடி வான்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன், நீ என்ன பின்பற்று. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லடா நீ என்ன பின்பற்றுறதுக்கு அப்படிலாம் பின்பற்ற முடியாது, என்னை மட்டும்தான் நேசிக்கணும். யூ ஹேவ் டு ஃபாலோ மீ. என்னை மட்டும்தான் நேசிக்கணும், நான் சொல்கிற வழியில் தான் நடக்கணும். நீ அப்படி நான் சொல்கிற வழியில் நீ என்னை மாத்திரம் நேசித்து, என்னை மாத்திரம் நேசிக்கிறேன்னா என்னை விட அதிகமாக எதை மேலே அன்பு வச்சிடாத. அன்பு அதிகமாக யார் மேலே வைக்கணும்? என் மேலே தான் வைக்கணும். என் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பின் நிமித்தம் தான், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து தான் உன் அன்பு வெளியே போகணும். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் நேசிக்கணுமா? நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறோம்? இயேசு சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறார்? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. அப்போ அவரை கனப்படுத்தும்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். என் மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்னுடைய உறவுகளுக்கு நான் உண்மையாக இருப்பேன். இந்த உலகத்தில் நான் உண்மை உள்ளவனாய் காணப்படுவேன். இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவனாய் இருப்பேன். ஏன் நன்மை செய்யணும்? நான் ஆராதிக்கிற தேவன் அப்படி இருக்கும்படி எனக்கு சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் இதை நான் செய்ய முடியாது. போலியாக தான் இருக்க முடியும். போலியாக நான் மனைவியை நேசிப்பேன், போலியாக பிள்ளைகளை நேசிப்பேன்,
போலியா சமுதாயத்தில் நடந்துக்குவேன். ஏன்னா எனக்குள்ள யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. அதனால தான் ஆண்டு சொன்னார், நான் தான் ஹையஸ்ட். ஏன்? நான் சொல்ற காரியம் நல்ல காரியம் தான் உனக்கு சொல்லி தருவேன், நீ விடை போட்டு பார்த்துக்கோ. இப்போ ஒரு பொருளை வாங்குறேன்னு சொன்னா, இந்த பொருளை இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்குறதுனால எனக்கு இதனால் பயனா என்று எடை போட்டு பார்க்கறல்ல, அது மாதிரி தான் இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது எல்லாவற்றை விட அவரை நீங்கள் மேன்மையாய் கருதுவீர்களானால், இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்தால் நான் இது எனக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்னு எடை போட்டு பாருங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்தால் உங்கள் புத்தி தெளிவடையும், உங்கள் குணம் மாறும், உங்களுடைய சுபாவம் மாறும். நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? இயேசுவை போல் மாறுவீர்கள். இயேசுவை போல வெறும் மேலழகு உள்ளவர்களாக அல்ல, உள்ளழகு உள்ளவர்களாக முற்றிலும் நீங்கள் உங்கள் குணம் எல்லாம் மாற்றப்படும். இந்த உலகத்தில் நீங்க மீனிங்ஃபுல்லா இருப்பீங்க, ஒரு அற்புதமான பாத்திரமா இருப்பீங்க. இயேசு இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கை போலியான வாழ்க்கையா இருக்கும். அதனால தான் சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட், உனக்கு மீதி எல்லாம் செகண்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் உனக்கு ஃபர்ஸ்டா இல்லைன்னா இந்த உலகத்தில் உன் வாழ்க்கை ஒஸ்டா இருக்கும், நீ பெஸ்டா வாழ முடியாது. அப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையில முதலாக இருப்பார். ஆனால் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஏன்னா அவருக்கு நான் கீழ்ப்படியணும், அவருக்கு நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்கேயுமே ஆண்டவர் தப்பு செய்ய சொல்லலை, உன் சத்துருவை சிநேகிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீ தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப யாரை நான் முதல் கருதுறோம்? இயேசு என் வாழ்க்கையில் வந்தால் என் குடும்பம் நல்லா இருக்கும், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் நல்லா நடந்து கொள்வேன், என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு நல்லா நடப்பேன், சபையில் நல்லா நடந்துக்குவேன். எல்லா இடத்துலையும் இயேசுவை நான் செகண்டரியாக வச்சுட்டுனா என்னுடைய எல்லாமே போலியா இருக்கும். ஐ எம் பிகம் அ ஹிப்போக்ரிட். நான் ஒரு போலியான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க கிறிஸ்தவங்க. ஏன்னா அவர் உண்மையை இயேசுவை நேசிக்கல. உண்மையா நீங்க இயேசுவை நேசித்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உண்மையா இயேசுவை நேசிச்சீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் பயனுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்க யாரோ ஒருத்தர் உலகத்தில் நேசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை போலித்தனமா இருக்கும். நீங்க யாருக்கும் பயனுள்ளவர்களாய் இருக்கவே முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனால தான் சொன்னாரு, யார் ஃபர்ஸ்ட்? ஐ எம் ஃபர்ஸ்ட். எவ்வளவு ஒரு தில்லா சொல்றாரு பாருங்க. உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்க, அவங்க சொல்றாங்க அனைத்தின் மீதும் ஆசைப்படுன்றாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலை. என் மேல மட்டும்தான் நீ ஆசை வைக்கணும், என்ன மட்டும்தான் நேசிக்கணும், மற்றதெல்லாம் நேசிக்கலாம். அது எங்கிருந்து போகணும்? த்ரூ மீ, எனக்குள்ள இருந்து தான் போகணும். நான் எல்லாமே உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, யார் முக்கியம்? யார் முக்கியம்? கிறிஸ்து முக்கியம். கிறிஸ்து உனக்கு வேணான்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க எனக்கு வேணாம். யாராவது உனக்கு இயேசு தேவையில்லை, நீ இயேசுவை பின்பற்ற, நீ இயேசுவை விட்டு வானாக்கா நீங்க சொல்லணும், தயவுசெய்து நீங்க போயிடுங்க, நான் இயேசுவை எந்த காலத்தில் விட மாட்டேன். அவர் எனக்காக ஜீவனை தந்தவர், அவரே எல்லாவற்றையும் எனக்கு தந்தவர். நான் நல்லா இருக்கணும்னா அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் சொல்படி தான் நான் கேட்பேன். இஸ் ஃபர்ஸ்ட், அவர் எனக்கு முதல், மற்றதெல்லாம் எனக்கு ரெண்டாவது கூட இல்லை, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, இயேசு தான் முதல். ஏன்னா அவர் நான் சமுதாயத்தில் எப்படி வாழணும், உலகத்தில் எப்படி நடந்துக்கணும் எல்லாமே எனக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அற்புதமானவைகள். அவர் பின்னால போனா நான் திசை கெட்டே போக மாட்டேன். அவர் பின்னால போல நீங்க என்ன ஆயிடுவீங்க? திசை கெட்டு போயிடுவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்து மேல, உன் மேல, இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேல நீ ஆசை வச்சு அதுக்காக இயேசுவிடத்தில் வந்தேனா நீ இயேசுனுடைய உண்மையான சீடனா இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட இயேசுவே எனக்கு முக்கியம், அவருக்கு நான் உண்மையான சீசன் சொன்னா எல்லாமே எனக்கு செகண்ட், அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னா எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் ஃபேமிலிக்கு நீ பிளெஸிங்கா இருப்ப, உன் சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் சமுதாயத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். you are going to be a blessing. இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? திருடனா இருப்பீங்க, கொலைக்காரனா இருப்பீங்க, விபச்சாரக்காரனா இருப்பீங்க, குடிகாரனா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை போலியா இருக்கும். நீங்க ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்வீங்க. கடைசியில் நீங்க சீர்கட்டு போய் உங்க வாழ்க்கை எங்கே? மிகுந்த பயங்கரத்தில் போய் முடியும். ஆனால் இயேசுவின் பின்னால் வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கை அழகாக மாற்றப்படும், ஆசீர்வாதமானதாக மாற்றப்படும், சிறப்பானதாக மாற்றப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என்னுடைய இரட்சகர். இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன்.
அதான் வேல்யூ பண்ணி பார்த்துங்க. யார் பின்னாடி போனால் நல்லதுன்னு. வேறு யார் பின்னாடி போனால் உன்னை கெடுத்துருவான். நீ யார் பின்னால் போனாலும் நீ திசை கெட்டு போயிடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வேற யார் பின்னால் போனால் உன்னை கெடுத்துருவான். நீ வேற யார் பின்னாடி போனால் திசை கெட்டு போயிடுவேன். இந்த உலகத்தில் நீ சிதறி போய் கடைசியில் உன்னுடைய முடிவு கொடூரமானதாக இருக்கும். ஆனால் இயேசுவின் பொன்னால் வருவாயானால் இந்த உலகத்தில் நீ எத்தனை பாடுகளை பட்டாலும் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை அற்புதமாய் நடத்துவார். முடிவிலே நித்தியத்தில் கொண்டு வந்து என்றென்றும் அவரோடு வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் உறுதியான தீர்ப்பு சொல்றார். என்ன சொல்றாரு? நீ என் சீசனாக இருக்கணும்னா நிறைய விலை கொடுக்கணும்பா. இதெல்லாம் நீ விட்டாதான் நீ என் சீசனாக இருக்க முடியும். வேற எது மேலே நீ பற்று வைத்துக்கொண்டு அவங்களுக்காக என்ன நேசிக்க கூடாது, இயேசுக்காக நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு நாள் என்ன பண்ண, இதெல்லாம் நம்ம விட்டு, இதெல்லாம் நமக்கு வந்து ஆண்டவர் அவாய்ட் பண்ண சொல்றாரு. என்னது? ஸ்டேட்டஸ். என் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லாத. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி, என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லாத. குடும்பம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய சுயம், நான் முக்கியம்னு சொல்லாத. நானும் முக்கியம் கிடையாது, என் குடும்பம் முக்கியம் கிடையாது, என் அந்தஸ்து முக்கியம் கிடையாது, என் படிப்பு முக்கியம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா எனக்கு யார் முக்கியம்? இதையெல்லாம் தருகிறவர், இதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறவர், இதற்கெல்லாம் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அவர். அவர் இருந்தாதான் நான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அவர் இருந்தாதான் என்னுடைய ஸ்டேட்டஸை கூட நான் ரொம்ப தாழ்மையாக பயன்படுத்துவேன், இல்லைன்னா பெருமை வந்துடும் எனக்கு. அவர் இருந்தாதான் எல்லாத்துக்கும் பயனுள்ளவனாக இருக்க முடியும். அப்போ உண்மையாக இருக்கணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் முழு அன்பும் ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். நீங்கள் திசை கெட்டு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நார்மலான கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்புறமாக இயேசுவை பின்பற்றுவாங்க. நார்மலான கிறிஸ்தவங்க வெளிப்புறமாக இயேசுவை பின்பற்றுவாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் தியாகத்தோடு இயேசுவை பின்பற்றுவார்கள். உண்மையான சீசன் யாருங்க? உண்மையான சீசன் அவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்கும், அவனுக்குள்ள உண்மை இருக்கும், அவனுக்குள்ள சாட்சி இருக்கும், அவனுக்குள்ள தீங்கு இருக்காது. ஏன்னா அவன் ட்ரூ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவின் பின்னால் ஒருத்தன் போறான்னா அவன் ட்ரூ டிசைபிள். அவன் லைஃப் எப்படி இருக்கும்? பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கனியை கொடுக்க முடியாது என்றார். யூ ஆர் நாட் கோயிங் டு பி எ பிளெஸிங் டு அதர்ஸ். நீ யாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அதனால தான் அவருக்குள்ளே இருப்பது ரொம்ப சேஃப், அவருக்குள்ளே இருப்பது மிகவும் பிளெஸிங், ஆசீர்வாதமானது, பாதுகாப்பானது. அவருக்குள்ளே இருப்பது தான் நல்லது. அவரை உண்மையாக நேசிக்கணும். எதுக்காகவும் அவரை விட்டுறக்கூடாது. அவருக்காக எதை வேண்டுமானாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டுவிட தீர்மானம் பண்ணால் ஒரு நாள் அவைகளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றி தருவார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எதோடு நினைந்திருக்கணும்? மெய்யான திராட்சை செடியாக இயேசுவிலே நிலைத்திருக்கணும். ஒரு நாளும் எதுக்காகவும் அவரை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இப்படி எதுக்காகவும் இந்த ட்ரூ டிசைபிள் இல்லாமல் வெளிப்புறமாக வராங்க பார்த்தீங்களா? அவங்க எப்படின்னா போலியான கிறிஸ்தவர்கள், அவங்க வெளிப்புறமாக இருக்கிறவங்க. அவங்கள பற்றி ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 13:21 அவர்களுக்குள்ளே வேர் கொள்ளாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவிலே நீங்கள் வந்து வேரூன்றி கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம், கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. நல்லா புரிஞ்சுங்க. குடும்பம் நல்லா இருக்கணுமா? ஏசப்பாவை அதிகமாக நேசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் குடும்பம் நல்லா இருக்குன்னா இயேசுவை ரொம்ப அதிகமாக நேசி. ஏன்னா குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அவர் தான் சொல்லித்தர முடியும். இல்லைன்னா தாறுமாறாக நடத்துவேன். நீ உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? இயேசுவை முழுமையாக நேசி. நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா? இயேசுவை முழுமையாய் நேசி. இந்த உலகத்தில் நீ பரிசுத்தமாக வாழணுமா? இயேசுவை முழுமையாய் நேசி. இந்த உலகத்தில் சாட்சியாக வாழணுமா? இயேசுவை முழுமையாய் நேசி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா கிட்ட வர்றதுக்கே காரணம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வராங்க. அப்படி வராதிங்க. அவரையே உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அவருக்காகவே வாழணும்னு வாங்க. உங்களை எப்படி இந்த உலகத்தில் வாழ வைப்பார் என்றால் அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார், அதிசயமாக உங்களை வழி நடத்துவார், சாட்சியாக உங்களை நடத்துவார். அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையை அப்படியே A to Z தரமானதாக மாற்றிடும். கிருபை இல்லைன்னா உங்களுடைய சுபாவம் கெட்டு போகும். இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை
இல்லாமல் நீங்க செம்மையானவர்களாய் வாழ முடியாது. கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல் நீங்க எப்படி ஆயிடுவீங்கன்னா செம்மையற்றவர்களாய் மாறிடுவீர்கள். செம்மை எப்படின்னா ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை ஆளுகை செய்வார், நம்முடைய குணங்களை மாற்றுவார், நம்முடைய சுபாவத்தை மாற்றுவார். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் உங்க சுபாவத்தை கெடுக்கும், உங்க குணத்தை கெடுக்கும், உங்களை கெடுக்கும். இயேசு உங்களை தரமானவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, க்ளோரி. எப்படி மாற்றுவார்? ஆச்சரியமான மாற்றம் உங்களுக்குள் வரும். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026ஆம் ஆண்டுல ஆண்டவரை முழுமையாய் நேசித்து அவரோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் பயனுள்ளவர்களாய் இருப்பீர்கள், உப்பாயிருப்பீர்கள், வெளிச்சமாயிருப்பீர்கள், மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணமாய் இருப்பீர்கள், மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல அசையாமல் உறுதியாயிருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்க பாவத்தில் விழ மாட்டீங்க, ஹார்ம்ஃபுல்லா இருக்க மாட்டீங்க, யாரையும் வேதனைப்படுத்தல, பிளெஸிங்கா இருப்பீங்க. You are become a blessing to others. If you love Christ wholeheartedly, you will be a blessing to others. நீங்க ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், நீங்க உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், நீங்க போற இடமெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா நம்மளை தரமாய் மாற்றுகின்றவர், செம்மையாய் மாற்றுகின்றவர் கிறிஸ்து. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் போலியா இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் நிலைத்திருப்பாங்க, அப்படியே விழுந்து போறாங்க. ஏன்னா அவங்க உண்மையா என்ன பண்றது இல்லை, கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறது இல்லை, உண்மையாய் ஆண்டவரை நேசிப்பதில்லை. போலித்தரமா எதுக்காகவோ அவரை நேசிக்கிறாங்க. சில பேர் எனக்கு நல்ல கல்யாணம் ஆகணும் பிரதர், அதுக்காக நான் ஏசப்பா கிட்ட வரேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா கிட்ட வரேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஏசப்பா கிட்ட வரேன், என் சூழ்நிலை மாறணும் ஏசப்பா கிட்ட. அப்படி வராதிங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வேல்யூ பண்ணி பார்த்துட்டேன், இந்த உலகத்தில் எது வந்தாலும் அது எனக்கு நல்லதுக்கு மாதிரி தெரியல, அதெல்லாம் என்னை கெடுத்துரும். நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி பணம்னு ஓடுறாங்களே, பணம் உங்களை ஒரு நாள் கெடுத்துரும். இந்த உலகத்தினுடைய மேன்மை ஒரு நாள் உங்களை திசை திருப்பிடும், தப்பான வழி கொண்டு போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை தப்பாக நடத்திடுவாங்க, அது யாராக இருந்தாலும் உங்களை தப்பாக நடத்திடுவாங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் சேஃபாக இருப்பீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆகவே வேல்யூ பண்ணி பார்த்துங்க, இந்த உலகத்தில் யார் முக்கியம், எது விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சுயநலமாக இருக்கக்கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக ஆண்டவர் சொல்கிறபடி நீங்கள் வாழணும். ஏன்னா அவர் எல்லாம் செம்மையான காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவரை பின்பற்றுவதனால அதிக ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருபோதும் உலகத்து மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடாத. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசு தான் ஃபஸ்ட்டு, ஜீசஸ் இஸ் த ஃபஸ்ட்டு. வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக மாறிடும். நீ இயேசுவை ஃபஸ்ட்டு வைக்காம நீ வேற யாரையாவது ஃபஸ்ட்டு வச்சனா உன் வாழ்க்கை ஒஸ்ட்டாக மாறிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கை பெஸ்ட்டாக ஆகணும்னா இயேசுவை நீ ஃபஸ்ட்டு வை. நீ வேற யாரையாவது ஃபஸ்ட்டாக வச்சுட்டு இயேசுவை செகண்டாக வச்சு வேற எதையாவது உலகத்தில் வேற யாரோ அப்பாவோ அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளையோ நீ ஃபஸ்ட்டு வைப்ப, சகோதர சகோதரிகளையோ உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னையே கூட நீ ஃபஸ்ட்டு வச்சேனா வாழ்க்கை ஒஸ்ட்டாக மாறி போயிடும். மீனிங்லெஸ் லைஃப் வாழ்வே. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருப்பாயானால் உன்னை செம்மையானவனாய் மாற்றுவார், உன்னை அற்புதமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ரொம்ப சூப்பர் மேன் ஆயிடுவே, நல்ல மனிதனாய் மாறிடுவே. உன் கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போகும், உன்னுடைய தீமை செய்கிற எண்ணங்கள் எல்லாம் மாறி போகும். நீ மிகவும் அற்புதமான பாத்திரமாய் அவரால் உருவாக்கப்படுவாய். அவர் தான் முக்கியம். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க? இயேசு இல்லாதவனுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாரையும் கெடுப்பான். வீட்டை கெடுப்பான், நாட்டை கெடுப்பான், குடும்பத்தை கெடுப்பான், சபையை கெடுப்பான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் கிரிமினலாகவே இருப்பான். அப்பா ரொம்ப நேசிக்கிறவங்க பாருங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாக அவர்கிட்ட வந்துரு, இல்லைன்னு எல்லாத்தையும் கெடுத்துருவேன். போலித்தரமாக அவர் பின்னாடி வராத, அதையும் சொல்லுங்க. ஏன்னா சில பேர் போலித்தரமாக வருவான், பேர் மட்டும் கிறிஸ்தவன், ஏதோ ஒரு சர்ச்சில் நம்பர், செய்கிறதெல்லாம் அநியாயம், எல்லாத்தையும் கெடுத்துன்னு இருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையாக அவர்கிட்ட வா, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறிடுவேன். அல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் என்னது? செழிப்பு தானே. பாயும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் தானே. அநேகருக்கு நீ நல்லது செய்யறோம்னா மாறிடுவேன், அநேகருக்கு தீமை செய்யறவங்களுக்கு கூட நன்மை செய்யறோம்னா மாறுவேன். இல்லைன்னா கிரிமினலா இருப்பேன், போலியா இருப்பேன், வாழ்க்கை போலியா இருக்கும், நடிப்பேன் அப்படியே. பக்கத்தில் பார்த்து சொல்லு,
நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து பிடிச்சிருவார் உன்னை. நீ எல்லாரையும் கெடுத்துருவ. இயேசுவும் கூட இல்லைனா, இயேசுவை நீ உண்மையாக நேசிக்காவிட்டால் எல்லாத்தையும் செகண்டு. பணம், பொருள், புகழ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகள், அப்பா, அம்மா, மனைவி, கணவன், பிள்ளைங்க எல்லாம் செகண்டு. யார் ஃபர்ஸ்ட்? இயேசு ஃபர்ஸ்ட். உன் வாழ்க்கை என்னதாயிடும்? பெஸ்டா மாறிடும். வேற எதையாவது ஃபர்ஸ்ட் வச்சேனா உன் வாழ்க்கை ஒஸ்டா. நீ யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், சுயநலவாதியா இருப்ப. யாரை நீ ஃபர்ஸ்ட் வச்சு அவங்களுக்கே துரோகம் பண்ண மாறிடுவேன், துரோகியா மாறிடுவேன், அவங்களே கெடுத்துருவேன். குணம் நல்லா இருக்காது. உன்னுடைய ஆவி, ஆன்மா, சரீரம், உன் மைண்ட், உன் சுபாவம், உன் வார்த்தை, உன் பார்வை எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குகிற ஒரு சக்தி ஒருவரிடத்தில் இருக்கிறது. அவர் யார் என்று சொன்னால் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பின்னால வருவது ஒரு நாளும் நஷ்டம் கிடையாது. அவரை முழுசா நம்பி அவர் பின்னாடி வா. பணத்துக்காக அவரை பின்பற்றாத, யாருக்காகவே அவர் பின்னாடி வராத, மேன்மை, உலக மேன்மைக்காக அவர் பின்னாடி வராத, சாக்ரிஃபைஸா வா. நீங்க போதும் ஆண்டவரே. என்ன அழகா பாடினார் தெரியுமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு. அவர் இயேசப்பா ரொம்ப புரிந்து கொண்டார், சத்தியத்தில் வேரூன்றி நின்றார், சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சாராம். அவர் சொன்ன சாட்சி. அதனால் அவருக்கு அவருடைய நிறுவனத்திலேருந்து கடிதம் வந்துருச்சு. நீ இப்படி பண்ணியிருந்தேன்னா உன்னை நாங்கள் என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், உன் பதவியை பறிச்சிடுவோம், நீ இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்க முடியாது, நிறைய இழப்பு உனக்கு வந்துடும் நாங்களாம். அப்போ தான் அந்த பாட்டை பாடினாரு. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த நேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். அதில் நல்ல நல்ல வரிகள் வரும். அருமையான ஒரு வரி வரும். என்னது? ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த நேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். கடந்ததை மறப்பேன், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு உறவாடவும் எல்லாமே குப்பை என என்னாலும் கருதுகிறேன். எல்லாமே குப்பை, அவர் தான் முக்கியம். அப்படி கருதுனதான் இன்னைக்கு எல்லாருக்கும் மேலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இதை உண்மையாக செய்யணும். நம்ம நீ இயேசுவை நேசித்து பாரு, இயேசுவை பற்றி கொண்டு இரு, உன் வாழ்க்கை சூப்பராயிடும். உன் மனைவியை நீ எப்படி நடத்தணும் சொல்லி தருவார். உன்னுடைய கணவனுக்கு நீ எப்படி உண்மையா இருக்கணும் சொல்லி தருவார். உன் பெற்றோரை எப்படி நேசிக்க சொல்லி தருவார். உன் சமுதாயத்துக்கு நீ எப்படி நடக்கணும் சொல்லி தருவார். கற்று தந்து நடத்துகிறவர். இல்லைன்னா எல்லாத்தையும் கெடுப்பேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியாதனால தான் எங்கெங்கேயோ அன்பு வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ யார் எங்கே அன்பு வச்சிருக்கிற, நீ எது மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற, அதுவே ஒரு நாள் உனக்கு துரோகம் பண்ணிடும். நீயே அவங்களுக்கு துரோகம் பண்ண மாறிடுவே, கரப்டடாக மாறிடுவே. இயேசுவை நேசிச்சா எல்லாமே கரெக்டாக போகும். நாங்கள் ஆமையினே வரமாட்டேன், சத்தமே இல்லையே. ஏசப்பா இருந்தே நான் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதமாக இருப்பேன். செல்லும் இடமெல்லாம் ஆறுதலாக இருப்பேன். செல்ற இடமெல்லாம் நன்மை சேருவனா இருப்பேன். புத்தி கெடவே கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படும். ஐயோ இவர் நல்லவர், இவரை மீறி நான் தப்பு பண்ணிட முடியாது, நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இப்படி பேசிட முடியாது, இப்படி நடந்துட முடியாதுன்னு ஒரு அவர் என்ன எல்லாத்தை விட யாரை நேசிக்கிறேன் சொல்லுங்க? அவரை நேசிக்கிறேன். அப்போ அதனால தான் சொன்னாரு, என் பின்னாடி வரணும்னா அப்பா நீ நிறைய விலை கொடுக்கணும்பா, சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லைனா நீ என்ன பண்ண முடியாது, நீ என்ன என் பின்னாடி வர முடியாது. என் பின்னாடி வரலன்னா அவ்வளோதான், நீ கரளையாய் போன வனாந்திரத்தில் கரளையாய் போன செடியை போல என்ன ஆயிடுவே, ஒரு மாதிரி உன் லைஃப் போயிடும், வேற மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஒரு அற்புதமான ஓமை சொல்றார். அவர் சொல்ற ஓமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழமானது, அற்புதமானது. இதோட முடிக்கிறேன் இந்த ஓமையோட. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நல்லா கவனிங்க, 2 வழி ஆண்டவர் காமிக்கிறார். எத்தனை பேர் வழி பார்த்துக்கிறீங்க? சில வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கிற இப்போ எல்லாம் என்ன பாருங்க, இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற வழி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
ஓ நல்லா விசாலமாகதே, ரொம்ப அழகாகதே. ஆனால் இதனுடைய முடிவை பாருங்க, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள், டெட் எண்டு. டெட் எண்டுனா அதுக்கு மேலே வழியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு மேலே வழியே கிடையாது. ஏன்னா அந்த வழியில் நீ எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், எதை வேணா பண்ணலாம். உபச்சாரம் பண்ணலாம், சாராயம் குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், திருடலாம், பொய் சொல்லலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், கடவுளே வணங்கலாம். போ, முடிவு எங்கே போய் சேரும்? வழியே இல்லாமல் போய் சிக்கிக்குவேன். ஏன்னா அந்த வழி இதை பாருங்க, என்ன பாருங்க, என்னை பார்த்தா தான் புரியும். அந்த வழி எப்படின்னா இப்படி இருக்கு. என்ட்ரன்ஸ் விசாலமாகுது, போக போக வழி குறுகினே இருக்குது. இப்படியே போய் பார்க்கறது தான் விசாலம், இப்படியே போனால் அப்படியே போய் 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 கடைசியாக இங்கே போய் இப்படி ஆயிடுது. ஆனால் ஏசப்பாவுடைய வழி எப்படின்னா இப்படி இருக்குது. இப்படின்னா இது பாருங்க, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கொஞ்சம் தான் வழி. உள்ள என்டர் ஆயிட்டுனா அப்புறம் விசாலமாக இருக்கும். என்டர் மட்டும்தான் கஷ்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவில் வருவது மட்டும்தான் கஷ்டம். வந்துட்டேன்னா அப்புறம் போக போக வழி விரிந்து கொண்டே இருக்கும். இதோ இப்படி இருக்கும். இப்படின்னா என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கும், உள்ளே போக முடியாது. அப்படி வந்துட்டீங்கன்னா அப்படியே போக 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 அது எப்படி ஆகிடும்? உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும், விசாலமாக கொண்டு போகும். இது இப்படி இல்லை, இப்படி இருக்கும். போக போக வழியே இல்லை, டெட் எண்டு. இப்படி முடிவு என்ன, ஒன்றும் கிடையாது. இது இப்படி இருக்கும். போக போக நீ வந்து எப்படின்னு சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவத்தில் வரும்போது முதல்ல என்ட்ரன்ஸில் எல்லாத்தையும் விட்டுறணும். எதுவுமே இந்த உலகப்பற்று, பணப்பற்று, இந்த உலக மக்கள் மேலே ரொம்ப பாசம், எல்லா ஆண்டவர் ரெண்டாவது வச்சுட்டு மீதியை நேசிச்சேன்னா நீ அவர் பின்னாடி வர முடியாது. ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். இடுக்கமான வாசல் வழியாக என்ன பண்ணுங்க, உட்பிரவேசிங்கள்னு சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்குன்னு சொன்னாரே. அது என்னன்னா, ஊசியின் காது என்பது எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த சுற்றியில் இருக்கக்கூடிய கதவுகளில் ஒரு கதவில் சின்ன கதவு இருக்கும். அது உள்ள அந்த ஒட்டகம் கழுத்து மட்டும்தான் போகுமா, வயிறு போகாதான். வியாபாரிகள் சரக்குகளோடு உள்ளே வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரக்கெல்லாம் வெளியே இறக்கி வச்சுட்டு அந்த ஒட்டகத்தை உள்ளே தள்ளிட்டு இந்த வயிறு போய் அதுக்கு மாட்டிக்கும். அதனால் கொஞ்சம் புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு தள்ளுவாங்களாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல்ன்றார். என் வழியாக ஒரு உட்பிரவேசித்தால் நித்திய. அப்போ அவர்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். அந்த பற்று, இந்த பற்று எல்லாத்தையும் அந்த வாசலாண்டை இறக்கி வச்சுட்டு நீ உள்ளே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் வைப்பார் உன் மேலே. ஆனால் உன்னுடைய பாசம், பற்று, ஆசை எல்லாம் யார் மேலே இருக்கும்? இயேசுவின் மீது இருக்கும். இந்த காரியங்கள் உலகத்து காரியங்கள் மேலே இருக்காது, அதை கொடுத்தவர் மீது தான் இருக்கும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரகசியம். கிறிஸ்துவில் நீங்கள் இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க, ஆசுவமாக இருப்பீங்க. கிறிஸ்துவை விட்டு விட்டால் மிக கஷ்டம். உங்கள் லைஃப் போக போக எப்படி இருக்குன்னா ஒஸ்ட்டாக போயிடும். ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும், முடிவு சம்பரணமாக இருக்கும். ஆனால் இயேசுவை விட்டு போனால் ஆரம்பம் சூப்பராக இருக்கும், முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ எது முக்கியம்? ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் எது முக்கியம்? முடிவு தான் முக்கியம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன் முடிவு எப்படி இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. நீயே முடிவு பண்ணிக்க. யாருக்கு முதலிடம் கொடுக்கணும், யாரை முதல்ல வைக்கணும், யாரை நேசிக்கணும், நீயே முடிவு பண்ணு. அவர் மேலே நீ உண்மையான அன்பு வைத்தால் உன் லைஃபு போக 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 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல மின்னிக்கொண்டே இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளில் அணைந்து போகும். ரொம்ப டேஞ்சரஸ். யாருக்குமே நல்லா இருக்க மாட்டேன், யாருக்கும் ஆசிரமம், வீட்டுக்கும் நல்லா ஆசிரமமாக இருக்க மாட்டேன், உனக்கும் ஆசிரமமாக இருக்க மாட்டேன், சமுதாயத்துக்கும் ஆசிரமமாக இருக்க மாட்டேன், சபைக்கும் ஆசிரமமாக இருக்க. ரொம்ப டேஞ்சர். என் அப்பா பிள்ளையா வாழ்ந்த பிறகு எல்லாருக்கும் ஆசிரமமாக இருப்பேன். உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். நீ பயனுள்ள பாத்திரமாக என்ன பண்ணுவேன், மாறி போவாய். எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உமக்காகவே வாழும்படி உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். இந்த சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். வாழ்க்கையை அற்புதமாக்குகிறவர், அழகாக மாற்றுகின்றவர், அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுகிறவர். உங்களை விட்டால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போகும். என் வீட்டுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, என்னுடைய வாழ்கின்ற இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நான் வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆண்டவரே, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது.
ஆனால் உங்களை உண்மையாக நேசித்து உங்கள் பின்னால் வந்தா என்னை அற்புதமான ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற்றுவேன். அநேகருக்கு என்னை ஆஸ்வாதமாக வைப்பேர். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு தருவீர். அநேகருடைய குணங்களை மாற்றுகின்ற, சுபாவங்களை மாற்றுகின்ற ஒரு மாதிரியாய் கர்த்தர் என்னை வைப்பீர் ஆண்டவரே. அப்படி இங்கே இருக்கிறவங்களை வைப்பீராக ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு ஆசுவமாக இருக்க, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க, உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையினால் மூடுங்க, வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவர் மீதும் கிருபை இருக்கட்டும். அன்பு இரட்சகர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல தகப்பனே.